Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.8ல second sum பார்க்குறோம். Find the area of the region bounded by 2x minus y plus 1 which is equal to 0. Y equal to minus 1, y equal to 3 and y axis. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம். அதில் வந்து x axis கொடுத்துருந்தாங்க and x limits கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து y axis கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் ஒருக்க பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் எக்ஸசைஸ் 9.8 கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் சம்ஸ் எல்லாம் வரிசையாக வரும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஏரியா ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ்ன்னு சொன்னனால கிவன் எழுதி அதிலேருந்து என்ன எடுக்க போகிறோம், எக்ஸ் வேல்யூ எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ 2x minus y plus 1 is equal to 0. ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா அங்கே எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிப்போம், இங்கே ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ 2x ஈக்குவல் டு ஒய் 1 ஈக்குவேஷனுக்கு அடுத்த பக்கம் போகும்போது -1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் -1 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ கிவன் லிமிட்ஸ் y equal to -1 and y equal to 3. okay, so first ஒரு diagram போட்டுருவோம். x axis y axis. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, x equal to -1. அப்போ நமக்கு தெரியும் இங்கே 0. x axisனால் x axisல தான் போடணும். ஸோ xல -1 எங்கே வரும், இந்த இடத்துல வரும். ஸோ -1. ஸோ இப்படி போட்டுக்கலாம். y equal to -1 and y equal to 3 னா எங்கே வரும், மேலே வரும். கரெக்டாக? ஸோ this is y equal to 3 நீ மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம என்ன எடுப்போம், லிமிட்ஸ் எடுப்போம். கரெக்டாக? லிமிட்ஸ் எடுக்க ஒரு சின்ன ஐடியா இருக்குது. ஃபஸ்ட் இக்குவேஷன் நமக்கு 2x minus y plus 1 equal to 0. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு 0 கொடுங்க. இதில் எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா நமக்கு y என்ன கிடைக்குது பாருங்கள். எக்ஸுக்கு 0 இருக்கும்போது y வேல்யூ என்ன கிடைக்குது, 2 into 0 0. ஸோ y வேல்யூ என்ன கிடைக்கும், 1 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒய்க்கு 0 கொடுங்க. ஒய்க்கு 0 கொடுக்கும்போது எக்ஸ் வேல்யூ பாருங்கள். ஒய்க்கு 0 கொடுக்கும்போது எக்ஸ் வேல்யூ இந்த மைனஸ் அங்கே போகும். ஸோ -1/2 கிடைக்குது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சம்மில் வந்து நான் சொல்லலை, ஆனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஈஸியாக கட் ஆகும். ஸோ 0 எக்ஸுக்கு 0 கொடுங்க, ஒய்க்கு 1 கிடைக்கும். ஒய்க்கு 0 கொடுங்க, எக்ஸுக்கு -1/2. அந்த பாயிண்டில் நீங்கள் இங்கே கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக கட் ஆகும், அதுக்காக தான். ஓகேவா? ஓகே, ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸில் 0, ஒயில் 1. இப்போ எக்ஸில் 0, ஒயில் 1னா இந்த பிளேஸ் வச்சுக்கலாமா, இது 1, இது 2, இது 3. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒயில் 0, எக்ஸில் -1/2. இப்போ இது வந்து 0, இங்கே 1 வச்சுப்போம். -1 -2. அப்போ -1/2 எங்கே வரும், இங்கே வரும் -1/2. ஓகே, ஸோ இதை வச்சு அப்படியே கேன்சல் பண்ணிவிடு. அதாவது இந்த லைனுக்கும் வரணும், இந்த லைனும் டச் ஆகணும், அந்த மாதிரி ஒரு லைன் இழுக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே 1 -1/2 வச்சு ஒரு லைன். இல்லை ரஃப் ஒர்க்கு தான், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுக்கோங்க. லைனை இழுத்து விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ரீஜியன் கிடைக்குது, இந்த ரீஜியன் கிடைக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் போடுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இதுவும் எக்ஸ் ரீஜியன், இதுவும் எக்ஸ் ரீஜியன். ஆனால் லாஸ்ட்டு சம்மில் பார்த்தோம், இந்த ஆக்சிஸ்க்கு கீழே இருந்தால் இது என்ன எடுக்கணும், -xன்னு எடுக்கணும். இது வந்து +xன்னு எடுத்து சம் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். The line crosses the y-axis at y equal to 1. கரெக்டு தானே? 1ங்கிற பாயிண்டில் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ நமக்கு ஏரியா என்ன, இன்டகரல் a to b x into dy. அண்ட் போன ஃபஸ்ட்டு சம்மில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் போட்டிருந்தோம். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல்
லிமிட் என்ன நமக்கு பார்த்தோம். ஓகே, கவனிங்க, இங்கே வந்து -1 கட் ஆகிருக்கு. இந்த லைன் எங்கே ஆக்சிஸில் கட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். 1.1 தான் கட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 1 to 3. இப்போ லிமிட்னா -1 to 1, 1 to 3. ஓகே ஓகே, ஸோ -1 to 1 dy ப்ளஸ் இன்டகரல் 1 to 3 இன்ட்டு dy. இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? ஃபஸ்ட்டு -1 to 1 எங்கேருந்து? அந்த ஆக்சிஸ்க்கு கீழே இருந்து. ஸோ -x, இது மேலே இருந்துச்சு, ஸோ +x. ஓகேவா? இனி எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே ஃபைன் பண்ணிவிட்டோம், அதை அப்ளை பண்ணுறேன். இனி சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இன்டகரல் -1 to 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? y -1/2 இன்ட்டு dy ப்ளஸ் இன்டகரல் 1 to 3 எக்ஸோட வேல்யூ y -1/2 இன்ட்டு dy. இனி கான்ஸ்டன்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வெளியே எடுத்துருவோம். which is equal to, இந்த மைனஸை வெளியே எடுக்கிறேன் அண்ட் டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ -1/2 இன்டகரல் -1 to 1 y -1 இன்ட்டு dy ப்ளஸ் இதுலேயும் 1/2 கான்ஸ்டன்ட் 1 to 3 y -1 இன்ட்டு dy. ஓகேவா? இனி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக இன்டகிரேட் பண்ணிடலாம். என்ன கிடைக்குது? which is equal to -1/2. ஃபஸ்ட்டு ஒய்யை இன்டகிரேட் பண்ணுறோம். ஒய்யோட இன்டகிரேஷன் என்ன? ஃபார்முலா என்ன? இன்டகரல், இப்போ பவர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? x பவர் n இன்ட்டு dx which is equal to x பவர் n + 1/n + 1. இது பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்முலா, கரெக்டாக? அதாவது பவரில் என்ன இருக்கோ அதுக்கு கூட 1 ஆட் பண்ணி டிவைடட் பை அதே தான் வருது, கரெக்டாக? ஸோ இங்கே 1 இருந்தால் அப்போ என்ன போடணும்? 2 டிவைடட் பை 2. ஓகே, இந்த மைனஸ் போட்டுட்டு 1ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 0, ஆனால் நம்ம இங்கே இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ 1ஓட இன்டகிரேஷன் என்ன? y. ஓகேவா? இன்டகிரேஷன் ஃபார்முலாவில் கொஞ்சம் கிளியராக இருங்க. ஸோ லிமிட்ஸ் என்ன நமக்கு? -1 to 1. அகைன் இந்த 1/2 இங்கே அதே தான் கிடைக்குது. y²/2 மைனஸ் 1ஓட இன்டகிரேஷன் y தான். ஸோ லிமிட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும். ஓகே, which is equal to -1/2. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1 போடுறேன். என்ன வருது நமக்கு? 1² 1/2 மைனஸ் இதுவும் அப்பர் லிமிட் தான் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் லோயர் லிமிட்டுக்குள்ளே மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்குது? -1²/2. இந்த மைனஸ் லோயர் லிமிட் வந்து -1, ஸோ இது +1 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளஸ் 1/2 இங்கேயும் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்குறேன். y² அப்போ 3²/2 மைனஸ் அப்பர் லிமிட் 3. நெக்ஸ்ட் மைனஸ் லோயர் லிமிட் 1, ஸோ 1² 1/2 மைனஸ் லோயர் லிமிட் 1. ஓகே, which is equal to -1/2. சிம்பிளிஃபிகேஷன் 1ல் ½ மைனஸ் பண்ணால் -½ கரெக்டாக? ஓகே, மைனஸ் -1² +1, ஸோ +1/2 +1 +1/2 3² 9/2 மைனஸ் 3, இந்த மைனஸ் உள்ளே கொடுக்குறேன். -1/2 இந்த மைனஸும் +1 which is equal to -1/2 வெளியே இருக்கட்டும். ஸோ இங்கே என்ன? -1/2 -1/2 இந்த மைனஸ் இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் தானே. ஸோ இந்த மைனஸ் இங்கேயும் வருது. ஸோ -1 அண்ட் +1/2 இங்கே என்ன இருக்குது? 9/2 -1/2. இந்த டேர்மையும் சேர்த்துக்கிறேன். -2, அதாவது -3 +1
minus 2 okay which is equal to minus 1 by 2 into இப்போ பாருங்கள் பேஸ் சேமாக இருக்குது ஸோ 4 போட்டுக்கலாம் மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ minus 2 கரெக்டாக ஓகே பேஸ் சேமாக இருந்தால் பேஸ் அப்படியே போடணும் சாரி பேஸ் சேமாக இருந்தால் பேஸ் அப்படியே போட்டுக்கிட்டு மேலே மைனஸ்னால ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ minus 2 minus 1 ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது -1 கிடைக்குது ஓகேவா இது ப்ளஸ் 1 by 2 இங்கேயும் அதே தான் பேஸ் சேமாக இருக்கும்போது அப்படியே போட்டுக்கிட்டு மேலே 9 -1 ஸோ மைனஸ் பண்ணுறோம் 8 minus 2 ஸோ இங்கே கட் பண்ணுறோம் 4 ஓகே ஓகே ஸோ பேலன்ஸை ஒருக்கா எழுதிக்கிறேன் -1 by 2 into -1 -1 plus 1 by 2 into 4 minus 2 which is equal to -1 by 2 into -1 minus 2 okay plus 1 by 2 into 4 minus 2 cancel பண்ணிக்கிட்டா answer 1 இங்கே minus cancel and 2 and 2 cancel ஸோ என்ன கிடைக்குது நமக்கு இங்கே +1 plus 1 into 1 1 கரெக்டாக which is equal to 2 நமக்கு ஆன்சர் கிடைக்குது கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும் ஓகேவா ஸோ வெரி வெரி ஈஸி பட் சிம்பிளிஃபிகேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் இதில் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணி அந்த டயக்ராமில் இருந்து இன்டகிரேஷனுக்குள்ள லிமிட்ஸ் எடுத்திருக்கோம் அண்ட் ஏரியா ஃபார்முலா போட்டு சும்மா ப்ரொசீஜர் அப்ளை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த சம்ஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகேவா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ